யூஎஸ் பற்றி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து ஒரே எப்போ பாரு அந்த யூஎஸை பற்றி தான் உலகம் ஃபுல்லாக பேச்சு. நமஸ்காரம் எல்லாருக்கும், உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. ட்ரம்ப்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் அண்ட் ஒரு கண்ட்ரி மேலேயும் அவர் திணிக்கக்கூடிய டேக்ஸாக இருக்கட்டும், குளோபல் லெவலில் தேர் இஸ் அ ஹியூஜ் அன்ரெஸ்ட். பீப்புள் ஆர் லைக் நவ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது வரைக்கும் யூஎஸை பார்த்த விதம் வேறு, இப்போ பார்க்கக்கூடிய விதமே வேறு. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ஏதோ ஒரு வகையில் வியூஎஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணி வேறு மாதிரி அவங்களுடைய வெல்த் ரிசோர்ஸஸை பில்டு பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இப்போ ஆக்சுவலாக யூஎஸில் நீ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் எப்போ பாரு யூஎஸ் மேலே ஒரு மிகப்பெரிய மோகம் உண்டு நம்ம பீப்புளுக்கு. இங்கே படிக்கணும், அங்கே நேராக யூஎஸில் போய் ஒர்க் பண்ணணுங்கிறதே வந்து தன்னுடைய கல்ச்சுரல் மைண்ட் செட்டாகவே வந்து வச்சுருந்தாங்க நம்ம பீப்புள். பட் அவன் வந்து நம்மளை அடிமையாக தான் பார்ப்பான் அப்படிங்கிறத வந்து இவங்க யாருமே உணரலை. ஒயிட் மேனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவங்க வந்து அவனுக்கு கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க விடுவாங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற வரைக்கும் நம்மளை விடுவாங்களே தவிர அவங்களோட ஈக்குவலாக பவரை நம்ம ஷேர் பண்ணுவோம், அவனோட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம், வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு வந்து நம்மளுடைய பவர் ரைஸ் ஆகும், மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸினோட சிஇஓலாம் நம்ம ஆட்களாக வருவாங்க அப்படின்னா அவங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. வேற ஒரு லேண்டில் வேற ஒரு இனத்தை சேர்ந்த வேற ஒரு கண்ட்ரியை சேர்ந்த சிட்டிசன்ஸோ வாட் எவர் இட் இஸ் லைக் அவங்களுடைய பவரை ஷேர் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா எந்த கண்ட்ரியுமே சும்மா இருக்காதுங்கிறது ஹிஸ்ட்ரி. இதை முதல்ல இந்தியன்ஸ் உள்ளே வாங்கிக்கணும். ஸோ அதனால் இந்த அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகிற அந்த ட்ரீம் எல்லாம் வந்து இட் இஸ் லைக் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு இட். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் எனிமோர். மாஸ் இந்தியன் எக்ஸோடஸுங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து நடக்க போகிறது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தினால ஒரு இந்தியன்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணி கண்டிப்பாக துரத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன். அண்ட் இது வந்து எப்படி துரத்துவாங்கன்னா, ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள ஹிட் பண்ணி அவங்கள வச்சு இன்னொருத்தவங்களை செயினாக அப்படியே துரத்திட்டே போவாங்க. ஸோ அதனால் இது இங்கே வந்து ஏதோ டெம்பரவரியாக நடக்கும், திரும்பவும் நம்ம வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து படித்து அப்படியே வேலை பார்த்து அந்த அமெரிக்கன் டாலர்ஸில் சம்பாதிச்சு நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிற அந்த கனவெல்லாம் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் மூட்டை கட்டி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். பிகாஸ் அமெரிக்கா வில் என்ஷூர் தட் எவ்ரி இண்டியன் இஸ் மூவ்ட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அவங்களுடைய ஓன் பீப்புளை வச்சு மட்டும் அந்த ஷோவை ரன் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ட்ரம்ப்னுடைய வந்து ஒரு பாலிசி மட்டும் கிடையாது, இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டினுடைய பாலிசி. யார் வந்தாலும் அவங்க வந்து இதே வேலையை தான் பண்ணுவாங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் தான் வந்து ட்ரம்ப் இப்போ வந்து ஹேண்டில் பண்ணுற விதம். இதில் வந்து என்னென்னா, இப்போ அவங்க ஆல்ரெடி எல்லாரையுமே ஹியூமிலியேட் பண்ணுறது, இந்தியன்ஸை வந்து கட்டி போடுறது, அவங்கள ஒரே ரூமில் ரொம்ப நேரமாக பூட்டி வைக்கிறது, விசாக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு அவங்க கண்ட்ரியில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஊருக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணி டார்ச்சர் பண்ண முடியுமோ அது வந்து தானாகவே ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அதை பார்க்கும்போதே பயம் வரும். ஏன்னா அவ்வளோ லேக்ஸில் வந்து அவங்க ஸ்டேக் பண்ணி வீட்டை அடமாக வச்சு இதை பண்ணி அதை பண்ணிட்டு பைசாவை புரட்டி அந்த ஊரில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஏற்பாடு பண்ணி போவாங்க. அப்போ அந்த விசா ஸ்டாம்பிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி அங்கே போய் படித்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஊருக்கு காசு கொடுக்குறீங்க, அவங்க யூனிவர்சிட்டிக்கு காசு கொடுத்து நீங்கள் வந்து அந்த படிப்பை நீங்கள் படிக்கிறீங்க. அது வந்து அவனுக்கான இன்கம். திரும்பவும் அதை வேலையாக அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ அவங்க கன்வெர்ட் பண்ணி தரணும்னா அவங்க ஊரில் வேலை போட்டு தந்தால் அவங்க காசு கொடுத்து அவங்கள வேலைக்கு ஹையர் பண்ணணும். அப்போ அவங்க செலவழிக்கிற மோடு அப்படிங்கிறதுனால தனக்கு வர இன்கம் மட்டும் வந்துட்டு கரெக்டாக அந்த கோர்ஸ் முடியும் போது அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதை கட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு திரும்ப ஊர்லேயே அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி 2 கோடின்னு செலவழித்து கொண்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் வேலை இல்லாமல் திரும்ப வர அந்த சூழ்நிலைங்கிறது வந்து டெஃபினட்டாக வரும். ஆல்ரெடி இப்போ பல பேருக்கு அது வந்துருக்கு. அண்ட் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ் எக்ஸோடஸ்ங்கிறது இதுக்கு முன்னாடி பர்மாவில் வந்து எல்லாருமே போய் பிஸ்னஸ் பண்ணி அது ஒரு காலத்தில் வந்து சேச்சுரேஷனுக்கு வந்து அங்கேருந்து எல்லாரையும் துரத்தி திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க, ஒவ்வொருத்தரையும். அதே மாதிரி தான் இந்த சைக்கிள் வந்து அமெரிக்காவில் போய் நம்ம படித்து அங்கேயே முன்னுக்கு வந்து அங்கேயே வந்து நம்மளுடைய வெல்த்தை டெவலப் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ஓவர். இட் ஹாஸ் பிகம் அ ஹிஸ்ட்ரி. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே வந்துடுவாங்க திரும்பவும். இந்த சிச்சுவேஷன் வந்து இன்னும் போக போக வருஷம்தான் ஆகும். இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசாவை வந்து இப்போ இந்த H1B விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துன்னு வருது. புது விசா அப்ளை பண்ணணும்னா அதுக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறது, ரெனியூவலில் வந்து இழுத்து அடிக்கிறது. இது இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க, பிகாஸ் தேர் டார்கெட் இஸ் இந்தியன்ஸ். அண்ட் இதனால் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ஹெவி ப்ளோ இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வேலை பார்த்தே பழக்கப்பட்ட ஒரு செக்மெண்ட். அது அவுட் சோர்சிங்கிற பேரில் நம்ம ஊரில் நம்மளுடைய டெம்ப்ளேட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்னு எந்த ஐடி கம்பெனியும் டெவலப் பண்ணாமல் விட்டு மாஸ் லெவலில் பீப்புளை ஹையர் பண்ணி அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வச்ச அந்த ஒரு ஸ்லேவரி தான் வந்து இன்டெலெக்சுவல் ஸ்லேவரின்னு என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார்.
ஸோ அந்த இன்டெலெக்சுவல் ஸ்லேவரி பண்ணதுனால இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அங்கே எல்லாரையும் துரத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐடி இண்டஸ்ட்ரியும் ஹெவி ப்ளோ இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கும் வந்து விசா கொடுக்கறதுல வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் காட்டுவாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் ஈவன் ட்ரம்ப்புக்கு அப்புறம் அது அமெரிக்கன் பாலிசினால ஃபர்தராகவும் கண்டினியூ ஆகுங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டக்க இந்த அமெரிக்கன் மோகத்தில் இருக்கிறவங்க இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஞ்ச் யுவர் டெசிஷன் அண்ட் மென்டாலிட்டி and you have lots and lots of things like which you can do it even within our country. So with that as a note, God bless you all. நான் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you so much.